ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நாம் வாழைப்பூவில் இருக்க இந்த மேல் பகுதியை எப்போவுமே நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான உபயோகப் பொருளாக பயன்படுத்துறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பூவை அப்படியே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடி நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் இது வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு நம்ம தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு இந்த தோல் தனியாக நம்ம பிச்சு எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துவோமோ அந்த பூவை வச்சுக்கிட்டு மீதி இருக்க தோலை நம்ம பிரித்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மேலே இருக்க சிகப்பு பகுதியை பிரித்து வச்சாச்சு. இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இது அப்படியே சமைக்கலாமா, உள்ளே இருக்க அந்த பகுதி எடுக்காம அது நல்லா இருக்குமா, இல்லை உடம்புக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது நம்ம அப்படியே சமைக்கும் போது சரியா வேகாம போயிடும். அதனால தான் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வயிறு பிரச்சனை வரத்துக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இதை முதல்ல ஒரு தடவை ஆவியில் வேக வச்சுட்டு 2வது தடவை இதை நம்ம ஏற்கனவே பக்கோடா மாதிரி செஞ்சுருந்தோம். அந்த மாதிரி செய்யும் போது நான் அந்த வீடியோலயே காமிச்சிருந்தேன். அதை எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உடஞ்சிருந்ததுன்னு. அந்த மாதிரி வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருந்த பகுதிகளை சிகப்பு பகுதி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே சமைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு எண்ணெயிலேயே இந்த பருப்பு ரெண்டும் நல்லா வறுபடட்டும். அதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 2 தான் சேர்க்குறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி கழுவி வச்சு இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பூவோட சிகப்பு பகுதியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வேக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதை மட்டுமே தனியாக செஞ்சாலும் செய்யலாம். இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க பூவையும் கட் பண்ணி போட்டும் செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 2த்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கலாம். இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்த உடனே அதோட கூட வெங்காயம், பூண்டோ சேர்த்து வதக்கி அதுக்கப்புறமா இந்த சிகப்பு பகுதியையும் சேர்த்துருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட கூடவே பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டா பொட்டுக்கடலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதோட கூட நீங்கள் ஒரு தாளிப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முதலையே எண்ணெயில் வறுத்துருக்கோம், அதனால தாளிப்பு சேர்க்கலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு தாளிப்பு லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் வெறும் சிகப்பு பகுதியோடு சேர்த்து கொஞ்சம் பூவையும் அதே போல் கட் பண்ணி எண்ணெயில் வறுத்துட்டு சேர்த்தும் சட்னியாக அரைச்சிக்கலாம். இல்லைனா வெறுமனை கூட அந்த தூளோட நம்ம செய்யலாம். கூட தேங்காய் துருவல் சேர்க்கலாம். இல்லைனா பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள் வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் நாம் செஞ்சது ரொம்ப ஈஸியான மெத்தட். வெறும் பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிது. ரொம்பவே டேஸ்டியாக இந்த சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம எப்போ புது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு புது விதமான கருவாடு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நல்ல பொடி கருவாடை வாங்கி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு, நான் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஒரு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி வாங்கினா சுத்தமாக கழுவிட்டு
கொஞ்சம் அப்படியே தட்டில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி இது ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி காய வச்ச கருவாடு. நீங்கள் இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா கழுவிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் செய்ய போகிற ப்ராசஸை அப்படியே நீங்கள் செய்யலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை நீங்கள் இப்படி நேரடியாக கடாயை நல்லா காய்ச்சிட்டு அதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே நேரடியாக நம்ம இதில் இந்த கருவாடை நீங்கள் கழுவி வச்சுருந்தா அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காய வச்சு இந்த மாதிரி, அதாவது கழுவி காய வச்சு வைக்காத கருவாடை இருந்தால் இப்போ வாங்கி கருவாடை கழுவிட்டு உடனே அதை அப்படியே தண்ணியை அலசிட்டு இந்த மாதிரி போட்டும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தாலும் அதில் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா வறுபட்டுரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கருவாடை வந்து நல்ல வாசனை வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கருவாடை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெரிய கருவாடை இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வாசனை வர மாதிரி எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு நம்ம இந்த கருவாடை வறுத்துக்கணும். பாருங்க எப்படி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே கருவாடை பிடிச்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷு. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் வெளியில். பொடி கருவாடோ இல்லை பெரிய கருவாடோ உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அந்த கருவாடில் நீங்கள் செய்யலாம். இதே மெத்தடில் செய்யுங்க. பொடி கருவாடுனால நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் இதை எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் பெரிய கருவாடுனா நல்ல கலர் ஆகுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதை தனியாக வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு இடிக்கிறதுக்காக ஒரு நம்ம வெல்லம் அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி ஏதாவது பொருள் போட்டு இடிக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இது வந்து இரும்பில் செஞ்சது, அதனால தான் இதோட கலர் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை கிளாஸில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அம்மியில் கூட அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இடிச்சுக்கணும். நீங்கள் அம்மியில் இடித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 பல் பூண்டு சேர்க்கலாம். இதை நல்லா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி சேர்த்துட்டு இடிச்சுக்கலாம். இதை நல்லா ஒன்று பாதியமாக இடிக்கணும். ரொம்ப அதிகமாக இடிக்க வேண்டாம். சும்மா ஒன்று பாதியமாக இடித்து எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் பார்த்துருக்க நம்ம 2 சைட் டிஷ்ஷுமே சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கருவாடு சைட் டிஷ் வந்து கஞ்சி சாதம் சாப்பிடும் போதும் சாதத்தில் சாப்பிடும் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று பாதியமாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இடித்து எடுத்தாச்சு. இது ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கருவாடு சேர்த்துட்டு இதையும் சும்மா ஒன்று பாதியம் இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு 2 தடவை 3 தடவை குத்துனா போதும். இது நல்லா மசிஞ்சிடும். ஏன்னா இது நல்லா வறுபட்டுருக்கு. பெரிய கருவாடை இருந்தால் ஒரு 2-3 தடவை நல்லா குத்துனோம்னா தான் அது வந்து உடஞ்சி வரும். இது பொடி கருவாடுனால உடனே இது கலந்துருச்சு. இப்போ அந்த கருவாடை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டோம். அதோட கூடவே நம்ம ஏற்கனவே ஒன்று பாதியமாக இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்சிங்க இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 வாசி எலுமிச்சைப்பழம், அதாவது ஒரு எலுமிச்சைப்பழத்தில் 4 வெட்டின பகுதியில் ஒரு பகுதி எடுத்திருக்கோம். அதோட சாறை இதோட பிழிஞ்சு விட்டுறலாம். சுவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே சாப்பிடலாம். சாதத்து கூட சைட் டிஷ்ஷாகவும் கஞ்சி சாதத்து கூட சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக கருவாடு பிடிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு சூப்பரான சிம்பிளான கருவாடு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கருவாடு பிடிச்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் கலந்த அப்புறமா இப்படி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான கருவாடு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் பெரிய கருவாடில் செஞ்ச மாதிரி இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கருப்பாகி வர வரைக்கும் நீங்கள் அதை வறுக்கணும். அதுக்கப்புறமா தான் நல்லா கழுவிட்டு இடிக்கணும். அப்படி ஏற்கனவே கழுவி வச்சுருந்தா வறுத்துட்டு அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 2 வீடியோஸில் எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட
ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.